ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுகன்யா பாண்டியா அஃபிஷியல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். எங்கள் முன்னாடி எவ்வளோ கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் மையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக வந்த கிஃப்ட்டு. இதை தான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எது மயன் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம்? இந்த கிஃப்ட் எல்லாமே வந்து மயோன் வந்து எதை ஃபர்ஸ்ட் டச் பண்ணி ஓபன் பண்ண சொல்றானோ அந்த கிஃப்ட்டை தான் வந்து நம்ம ஓபன் பண்ண போறோம். இது வந்து யார் சொன்னானா, என் அக்கா பொண்ணு வந்து சொன்னா, சித்தி மயோன் வந்து எதை தொடுறானோ அதை ஓபன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னான். சரி, அதுக்காக நம்ம அதையே ஓபன் பண்ணி காமிச்சிருவோம். வாங்க மயோன், எது ஓபன் பண்ணலாம் எடுங்க. அவன் தூக்கத்துல இருக்கான். நாங்க வீடியோ எடுக்கலாம்னு வந்து உட்காந்தோம், எந்திரிச்சிட்டான். சரி, இவனை வச்சுட்டு வீடியோ எந்த கிஃப்ட் நாங்க அப்பப்போ ஏஞ்சி போற மாதிரி இருக்கும்னு தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். எந்த கிஃப்ட் ஓபன் பண்றது? சூஸ் பண்ணுங்க. இங்க வா, இங்க வா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. எது ஓபன் பண்றது? எடு எடு எது நான் கிஃப்ட் எடு. எந்த கிஃப்ட் பா? அந்த கிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடலாம். ஸ்ரீனிவாசன் அவங்க கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி காமிச்சாதான் தெரியும். கொஞ்சம் பேட்டரி போன போல இருக்கு. ஹெலிகாப்டர் மாதிரி கூட இந்த மாதிரி போட்டுருக்காங்க. என்னது இது? இதுல போடுறது சுத்தாம இருக்கிறதுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். மயோன்னு சொல்லி ஓபன் பண்ண கிஃப்ட். பாருங்க, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்களா? தேங்க்யூ ஸ்ரீனிவாசன். நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணிடலாமா? குயிக்கா டக்கு 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 டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நைட்டு. மயோன், எது எடுக்கல? எடு கிஃப்ட் எடு. ஆல்ரெடி 3 கிஃப்ட் வந்து ஓபன் பண்ணியாச்சு. இந்த கார் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஓபன் பண்ணியாச்சு. அப்புறம் இதுவும் வந்து மயோனே வந்து ஓபன் பண்ணிட்டான், கிழிச்சு எடுத்துட்டான். இந்த கிஃப்ட் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கார், மாமா எடுத்து கொடுத்தது, ரேஸ் கார் மாதிரி ஓட்டி காட்டுறோம். இரு, ஓட்டி காட்டு. ரேஸ் கார் கவுந்துச்சு. 4 கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சா? இப்ப நெக்ஸ்ட் எது மயோன்? எது ஓபன் பண்ணலாம்? எடு கிஃப்ட் எடு. கிஃப்ட் எடுங்க. எந்த கிஃப்ட்? எடு. வா, எந்த கிஃப்ட் ஓபன் பண்ணோம்? அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம்லாம் அவரை கேட்டு எடுத்தோம்னா நமக்கு டைம் போயிடும். இதுலயுமே பேர் இல்ல. அவன் வேற யாரதோ கிழிச்சு வச்சிருந்தான் பேரு. ஸ்லிப்பர். ஸ்லிப்பர், மயோன் ஸ்லிப்பர். இந்த ஸ்லிப்பர் கிஃப்டா வந்திருக்கு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இதுல வச்சுருவோமா? என் பின்னால இருக்க போர்டு பாத்தீங்கன்னா 12 மந்த் போர்டு. மயன் பர்த்டேக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணதுல 12 மந்த் போர்டு வச்சிருந்தாங்க. அது வந்து நாங்க ஆட்டையை போட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து இது யாரோ தானே கொடுத்தாங்க. இதுலயும் பேரு இல்ல, இதுலயும் பேரு இல்ல. எல்லாமே இவர் குறிச்சிட்டாரு. வள்ளி அக்கா கொடுத்தாங்க. எல்லாமே நீங்க குறிச்சிட்டீங்க. வீட்ல இருக்க ஒரு அக்கா ஒண்ணு கொடுத்தாங்க. இன்னொன்னு மாரிமுத்தண்ணன். இதுதான் மாரிமுத்தண்ணன், இதுதான் நினைக்கிறேன். இதுதான் மேல இருந்து சொல்லிருக்காங்க. ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு கிரவுட் வரும், இவ்வளவு கிஃப்ட் வரும். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
நைஸ். நல்லா இருக்கு. தேங்க்யூ. இது எனக்கு தெரிஞ்சு மாரிமுத்தான்னு நினைக்கிறேன். மாரிமுத்தானா வள்ளியக்காவான்னு தெரியல. யாரா இருந்தாலும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதுலயும் பேர் போடல. இல்ல ஒரு இதுல வந்து நேமே போடாம இருந்துச்சு. மீதி 2 இதுல மட்டும்தான் பேர் போட்டிருந்துச்சு. பேர்னா அவங்க பேர் போடல. ஒரு இதுல மட்டும் மாரிமுத்துன்னு போட்டிருந்துச்சு. மீதி இன்னொன்னுத்துல வந்து ஹாப்பி பர்த்டே நித்விக் மயோன் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அவங்க பேரை போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் தான் அதிகமா வந்திருக்கு. இன்னும் கவர் எல்லாம் இருக்கு. இந்த கிஃப்ட் இல்லாம தனியா கவர்ல கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் தனியா இருக்கு. இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதை நான் காட்டுறேன். இதுவும் ட்ரெஸ் தான். உனக்குதான் நல்லா இருக்கா? ஜிங்கிச்சா இவ்வளோ பெரிய பேண்ட். என் பையன் இதுல பாதி ஹைட் தான் இருப்பான். பெரிய பேண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இத மயோன் வந்து அவன் 3 வயசுலதான் போடுவான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. மயோன் வந்து கார் என்ட்ரி குடுக்கற மாதிரிதான் வந்து பண்ணிருந்தோம் நாங்க பர்த்டேக்கு. நாங்க என்ன நினைச்சோம், அவன் கார்ல வந்து உட்காரும் போது அழுவானோ, புதுசா உட்காரும் போது கிரௌட பார்த்து அழுவான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அழுகவே இல்லை, ஜாலியா தான் இருந்தான். போக போகதான் டயர்ட் ஆயிட்டான். பசி ஒரு பக்கம், காத்து இல்ல. ஏசி ஹால் தான் நாங்க புக் பண்ணிருந்தோம். ஆனா ஏசி போட்டிருக்காங்க. ஆனா ஏசி வந்து கூலிங் வரவே இல்லை. காத்து இல்லாம அழுதுகிட்டே இருந்தான் லாஸ்ட் ஒரு 1 hour. அப்புறம் அவசர அவசரமா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்களும் வந்துட்டோம். இதுவும் ட்ரெஸ் தான். ஆனா இந்த ட்ரெஸ் மயோன் 5 வயசுலதான் போடுவான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மல்டி கலர்ல. நம்ம ஓபன் பண்ணலாமா? நீங்க ஒன்னு ஓபன் பண்ணுங்க, நான் ஒன்னு ஓபன் பண்றேன். சீக்கிரம் வீடியோ முடிச்சுட்டு. ஸ்டிக்கர் மட்டும் வச்சிருக்காங்க. இது வந்து நாகேஸ்வரின்றவங்க கொடுத்தாங்க. ஆனா இது வந்து நிர்மல் மாமான்னு நினைக்கிறேன். காட்டு. நிர்மல் அண்ணாதான். நிர்மல் மாமா. அது நிர்மல் அண்ணாவா இது நிர்மல் அண்ணாவான்னு தெரியல. கவரும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இதுதான் நிர்மல் மாமா. ஹாய். ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, இது அதே மாதிரிதான் இதுவும். இது பெருசு, இது சின்னது, அவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. நிர்மல் மாமா கொடுத்திருக்காரு. மயந்தா முருகர், குட்டி முருகர். தேங்க்யூ சோ மச். சரிதான், கவர் இருக்கிறதுனால சரியா தெரிய மாட்டேங்குது. நான் கவருமே இப்ப பிரிக்க மாட்டேன். பிரிக்கும் போது காட்டுறேன். நைஸ். நல்லா இருக்கு. தேங்க்யூ. மைக் வளர்க்கிட்டே இருக்கிறதுனால இந்த கவர் சத்தம்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதுவும் ட்ரெஸ் நல்லா இருக்கு. பனியன் மாதிரி ட்ரெஸ் ஏதோ மயனுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். மயன் சூட்டபிளா இருக்கும். ப்ளூ அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கிஃப்ட் யார் தெரியுமா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரண்யா கொடுத்திருக்கா. சரண்யா அவங்க தம்பி ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து கொடுத்திருக்காங்க. இருப்பா. இது ஓபன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதை பாத்துருவோம். பாத்துட்டு காமிச்சிட்டியா? நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. மயான் சூப்பரா இருக்கு. இத பிரிக்கிறதுக்கு தான் நான் ஆர்வமா இருக்கேன். என் ஃப்ரெண்டு வேற கிஃப்ட் ஓபன் பண்ணி பாத்தியான்னு கேட்டான். நான் இன்னும் இல்லைன்னு சொன்னேன். பாக்குறேன். இந்த காருமே வந்து என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தா. இது வந்து நாங்க ஹால்ல பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ண ஹால்லயே வந்து ஓபன் பண்ணிட்டோம். இவன் அழுதுட்டே இருக்கிறதுனால விளையாட்டு காட்டுறதுக்காக இதுல உட்கார ஓபன் பண்ணேன். சூப்பர். இதுவும் லவ் லாக்ல தான் ஏதோ ஒன்று இருக்கு. நினைக்கிறேன். சூப்பர். மயன் இங்க பாருங்க. இது ஓபன் பண்ண முடியாது. கிளிப் வச்சு ஓபன் பண்ணிக்கிறேன்.
2 பேருமே கார் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் கார் தான், ஆனா கொஞ்சம் மாடல் தான் வேற. இது வந்து செட் பண்ணணும். நம்ம செட் பண்ணோம். இதை எடுத்து காட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸா தனித்தனியா இருக்கு. ரைட்டா? ஆமா. இங்க பாருங்க, இதுக்குள்ள ஒரு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸா இருக்கு. காரு எல்லாம் செட் பண்ணோம். இது பின்னாடி இது பண்ணிக்கிறது. ஓகேங்களா? 2 வண்டியும் ஒரே மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கு. இந்த வண்டி இதோ பாருங்க, இது இந்த மாதிரி ஓபன் இப்படிதான். இதுல வந்து பொம்மை எல்லாம் போட்டு இந்த மாதிரி இருக்கு. இது நம்ம அப்புறமா செட் பண்ணி உங்களுக்கு வீடியோல எப்படியும் கொஞ்ச நாள்ல அதை உடைச்சிருவான். அதை உடைச்ச பிறகு வேணா நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது இந்த பெட்டிக்குள்ளேயே தூங்கட்டும். தேங்க்யூ சரண்யா. எனக்கு எப்படியும் தெரியும் நீ வண்டி தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா நான் 2 பேர் வண்டி வாங்குவாங்கன்னு கெஸ் பண்ணேன். அந்த 2 பேருமே வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி மாடல்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி தம்பிக்கு வண்டி எதனா இருக்கான்னு கேட்டாங்க. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் வண்டி வாங்கி தருவாங்கன்னு. தேங்க்யூ சரண்யா. நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. இது சிந்தியா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கொடுத்தது. இது என்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் கொடுத்தது. 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது சிந்தியா கொடுத்தது. சிந்தியாவும் பாலா அண்ணா கொடுத்தது. தேங்க்ஸ் சிந்தியா. தேங்க்ஸ் அண்ணா. பெஸ்ட் விஷஸ் பை சதீஷ் லலிதா. மயோன் இது நம்ம பிரிக்கலாமா? இது வந்து ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க. அபிமணி அபிராமி. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இது பெருசா தான் இருக்கும். மயோன் தூங்குறான். தூக்க மாட்டேங்குது. பொறுமையெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வேலைக்கே ஆகாது. இந்த மயோன் பையன் வந்துட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்குற ஆளு. தூங்கிட்டான். இப்ப பாதியிலேயே நாங்க வீடியோ எடுக்கும் போது எந்திரிச்சிட்டான். பாதியிலே எல்லாம் இல்ல, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே எந்திரிச்சிட்டான். அப்புறம் கட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டோம். யாரோ வீடியோ கால் பண்றாங்க. அங்க போ. விஜி தான், போ அட்டெண்ட் பண்ணு. கட் பண்ணி வீடியோ. நைஸ். ஏ அபி நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. எங்க மயோனுக்கு இந்த மாதிரி டார்க் கலர்லாம் நல்லா செட் ஆகும். ஆமா இதுவும் தானே ப்ளூ செட் ஆகும்ல. இப்ப நீயும் நானும் பண்றது எப்படி தரமா இருக்கு. வாங்கம்மா வாங்க. இல்ல ப்ளூ செட் ஆகும்ல. ப்ளூ கலர் அவனுக்கு நல்லா போகுது. ஆமா ப்ளூ கலர் நல்லா இருக்கு. இது லல்லி எடுத்துக்கிட்டுதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ப்ளூ அவருக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். இதுவும் நல்லா இருக்கு. மயோன் அத்தை மாமாக்குலாம் தேங்க்யூ சொல்லு. ஓகே நெக்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது அபிராமி செலக்ஷன் தான். 2 பேருமே அபி எப்படின்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அபிராமி நெக்ஸ்ட் என்னன்னா இளநியம் போடவில்லை. ட்ரெஸ். இதுவும் ட்ரெஸ் தான். எக்கச்சக்கமான ட்ரெஸ். இன்னும் 1 வருஷத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாம் போல இருக்கு. சரி கட் பண்ணு போ. இந்த பிச்சிட்டு ஒண்ணு இந்தா நாம. ஓகே இதுவும் ட்ரெஸ் தான். இது என்னன்னு பார்க்கலாமா? இல்ல ட்ரெஸ் இல்ல. கேம்ஸ் விளையாடுறோம். கேம்ஸ். இதுவும் ஏபிசிடி அந்த மாதிரி இருக்கு. யார் கொடுத்துருக்கான்? நேம் இல்ல. தேங்க்யூ. இது வந்து அந்தோனி கொடுத்தது தானே? அந்தோனி. அந்தோனி மட்டும் இல்ல, நிறைய பேர் சேர்ந்து கொடுத்தாங்க. பேரப்படி அந்தோனி, செல்வா, அப்புறம் வந்து சதாவா? சதா கியூசி. ஓகே.
அப்புறம் நாங்க பர்த்டேக்காக இன்விடேஷன் அடிச்சோம். அந்த இன்விடேஷன் வந்து நல்லா இருக்கு, எங்க கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. அதை நான் இன்ஸ்டாகிராம்ல பிரிண்ட்ஃபிளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேஜ்ல தான் வந்து நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆர்டர் கொடுத்த ஒரு நாள் தான், இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா மறுநாள்லயே வந்து டெலிவரி ஆயிடுச்சு. எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயும் பண்ணி தராங்க. அதே மாதிரிதான் டெக்கரேஷனுமே நல்லா இருந்துச்சு, அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருந்துச்சுன்னு யாருமே கேட்டிருந்தாங்க. அது ஜிபிஎன்என் கோல்ல தான் வந்து நான் இது பண்ணியிருந்தேன். புஷ்பராஜ் அண்ணா அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தோட கான்டாக்ட் லிங்க்குமே வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். வேணும்ன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டெடி பியர், தேங்க்யூ. பொம்மை மயோன் கீரிக்குனா அதான் அழுதான். இந்த பேரு இப்படி விழும்போது இந்த மைக்ல கீரி உள்ள மாட்டேன்னு சொன்னா இதுதான் ஒண்ணு. நான் உள்ளதான் வச்சிருக்கேன், அதுக்குதான் அழுது இருக்கான். அவள்தான் இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? ஏய் எடுங்க இந்த குப்பை எல்லாத்தையும் A few moments later. இன்னும் ஒரு gift இருக்கு. இன்னும் ஒரு gift இல்ல, நிறைய இருக்கு. ஆனா இதுதான் வந்து பேக் பண்ணிருக்கு. மீதி எல்லாமே கவர்ல இருக்கு. பவானி அக்கா கொடுத்தாங்க, அவங்க பையன் தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆனா gift கொடுத்தாங்கல்ல. வாவ், கரடி பொம்மை அப்பா மாதிரியே இருக்கு தானே? ஐயோ பயமா இருக்கு எனக்கு அது கண்ணை பார்த்தா. மயன் பயப்படுறான். அது கண்ணை பார்த்தா பயமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எல்லா கிஃப்டும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நிறைய Dress கொடுத்திருக்காங்க, அத பார்க்கலாம். பாருங்க. இந்த மாதிரி கவர் கொடுத்தவங்க எல்லாம் பேர் போடல. இந்த Dress நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நேத்து எடுத்துட்டு வந்து கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். சித்ராக்கா அவங்க வந்து கொடுத்தாங்கல்ல. நெக்ஸ்ட் இங்க பாரு Dress பாரு. எங்க போட்டீங்க? நேத்து எடுத்துட்டு வந்தான். திருப்பி காட்டு, ஃப்ரண்ட்ல காட்டாம பேக்ல காட்டுற. சாரி, இந்த Dress மயோன் 5 வயசுல போடுவான். நல்ல வேலை பெருசா எடுத்துட்டு வந்தீங்க. மயன் வெயிட் 1 மினிட். ஐயோ நல்லா கீறிக்கிச்சு புள்ள. வாவ், இது ஒண்ணு, இது ஒரு Dress. நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கல? அதுல நீ ஓபன் பண்ணி அந்த பக்கம் வச்சதா? பொம்மை போட்டு இது வந்து எங்க மாமா எடுத்துட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எங்க அக்கா மாமா எடுத்துட்டு வந்ததும் கம்பெனில வேற அந்த அண்ணா பேர் என்ன, ஏதோ ஒரு அண்ணா, அருண் இல்ல வேற ஏதோ ஒரு அண்ணா இதே மாதிரி Dress கொடுத்திருந்தாங்க. அருண் கீழ இருப்பாங்க. இந்த Dress வந்து எங்க மம்மி எடுத்துக்கிட்டு, என் ஃப்ரெண்டோட அம்மா, எனக்கும் அம்மா. இது எனக்கு தெரிஞ்ச ராஜேஷ் எடுத்து வந்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கிரௌடா இருந்துச்சா, எல்லாருமே டக்கு டக்குன்னு கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. நான் நின்னுட்டே இருக்கேன். நிறைய பேர் வந்து கையில கவர் கொடுத்துட்டு போறாங்க. அதுல யார் கொடுத்தது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா யார் யார் வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். யார் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. நேம் போடாதல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவ்வளவு கிரௌட் வந்துச்சு.
இவ்வளவு பேர்லாம் வருவீங்க அப்படின்னா நான் நினைச்சு கூட பாக்கல. வந்து என் பையனை விஷ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ட்ரெஸ்ஸும் ஓபன் பண்ணியாச்சு. கிஃப்ட் எல்லாமே ட்ரெஸ் தான் அதிகம்ன்றதை விட எல்லாமே ட்ரெஸ் தான். ஆமா, 2 காரு, அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி ரிமோட் கார் மாதிரி, அப்புறம் 2 டெடி பியர், இதுவும் 2, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ட்ரெஸ் தான். அப்புறம் ஒண்ணு அந்த ப்ளே பண்ற மாதிரி ஒண்ணு வந்து முருகர் போட்டோ போட்டது. இன்னொரு கிஃப்ட மறந்துட்டோம் நாங்க, காட்டுறோம் இருங்க உங்களுக்கு. சர்ப்ரைஸ். இத காட்டவே இல்ல. இது நம்மள பார்த்த மாதிரி இருக்க மாதிரி. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரேம் வந்துச்சு. அந்த ஃப்ரேம் வேற யாரும் இல்ல, எங்க தம்பி தான் கொடுத்தது. கார்த்தி. இப்போ ஓபன் பண்ண யாராச்சும் போட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா கார்த்தி கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் கார்த்தி. போட்டோ பாக்குறீங்களா? டடா, நல்லா இருக்கா? லைட் ஃபிளாஷ் ஆகுது. ஓகேங்களா? நல்லா இருக்குங்களா? அழகா இருக்கானா எங்க செல்லக்குட்டி? இதுதான் இது ஒரு ஃப்ரேம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து கேஷா கொடுத்துருந்தாங்க. இது எல்லாம் தான் மயோனுக்காக வந்த கிஃப்ட். முக்கியமான விஷயம் எங்க மேரேஜுக்கு கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு கிஃப்ட் வரல. அவன் சம்பவம் செய்ய போகிறான். எங்க மேரேஜ்க்கு கூட இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வந்து வரவே இல்ல. மயோனுக்கு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்காக வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபேமிலி யாருமே வந்து கூட நின்று அப்படி பண்ணல. இப்போ வந்து நாங்க ஊர்ல பண்றோம் அப்படின்னா, ஊர்ல வந்து எல்லா ஃபேமிலி எல்லாமே அங்கதான் இருக்காங்க, திருவண்ணாமலையில. அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப நாங்க இவன் பர்த்டே ஃபங்க்ஷனை மட்டும் சென்னையில பண்ணணும். ஏன்னா ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக, எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்காக அப்படி வைக்கணும். ஏன்னா இப்போ காது குத்தா இருக்கட்டும், இப்ப எங்களோட மேரேஜ் நடந்தது எல்லாமே வந்து திருவண்ணாமலை தான், சென்னையில எதுவுமே கிடையாது. அதனால இவனோட பர்த்டே ஃபங்க்ஷனை மட்டும் சென்னையில பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க பண்ணோமே. அப்படி பண்ணும்போது கூட யாருமே இல்லை, எல்லா ரிலேட்டிவ்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துதான் நல்லா எல்லாத்தையும் வந்து சாப்பாடு ஒரு சில பேர் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கேக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒருத்தர் தனித்தனியா பிரிச்சு எல்லாமே பண்ணாங்க. பந்தி பரிமாறுறதுல இருந்து எல்லாமே அவங்கதான் பண்ணாங்க. சீரியஸா வந்து வேற யாராவது இருந்தா இவ்வளவு பொறுமையா அப்படிலாம் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணா. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ரிலேட்டிவ்ல வந்து எங்களோட ரிலேட்டிவ்ல நான் சொல்றேன், நிறைய பேரை வந்து நான் கூப்பிடவும் இல்லை. கூப்பிட்ட சில பேரும் வந்து வரல. மிஞ்சி போனா ஒரு 4-5 சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க நெய்பர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்ப நான் ரிலீவ் ஆயிட்டேன், ஆனா இப்ப இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சு. கண்ணு பட்ட மாதிரி உனக்கு இப்போ ஃபீவரும் வந்துடுச்சு. 2 நாளா ஃபீவர்ல இருக்கான். மயோன் ஹாய் சொல்லு. ஹாய். இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் ஃபீவர் வந்து கியூர் ஆயிருக்கு. ஹாய் ஹாய் சொல்றான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்கமிங்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஏன்னா மயோன் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ல வந்து கார் என்ட்ரி கொடுத்தது, கேக் கட் பண்ணது, அந்த வீடியோஸ் எல்லாம் வரும். எங்ககிட்ட வீடியோஸ் இல்ல, ஃப்ரெண்டு அவங்களாம் தான் எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டிருக்கோம், வந்ததும் நாங்க எடிட் பண்ணி நாங்க போடுவோம். அதுக்கப்புறம் நாங்க 12 மணிக்கு பட்டாசு வச்சு செலிப்ரேட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து வரும், கண்டிப்பா பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம வீடியோ வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போறோம். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓவராலா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என் பையனுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.